வாங்க. இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஸ்டோரி பார்ட் 2 அதாங்க கட்டாய காதல் இரண்டாவது பார்ட் பாத்தறலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம சந்தோஷ் மஞ்சுளாவை ஈவினிங் பார்க்குக்கு வர சொல்லுவாங்க. வரலாட்டி நான் வெச சாப்பிட்டுருவேன், அதனால நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிருப்பாங்க. நம்ம மஞ்சுளா வராததனால சந்தோஷ் வெச சாப்பிட்டு ஹாஸ்பிடல்ல படுத்திருக்காங்க. இப்போ சந்தோஷ்க்கு என்ன ஆச்சு, அடுத்து மஞ்சுளா என்ன பண்ண போறாங்க எல்லாத்தையும் பாத்தறலாமா? வாங்க கதைக்குள்ள போயிடலாம். சந்தோஷ், டேய் சந்தோஷ், டேய் உயிரோட தான் இருக்கியா இல்ல போய் சேர்ந்துட்டியா? இத்தனை நாள் ஆசரா நான் சாகணும்னு? ஆசைலாம் இல்லடா, கண் முழிக்காம இருக்கியா, அதான் கேட்டு பார்த்தேன். என்னடா ஆச்சு? நான் இப்படி இருக்கிறது மஞ்சுளாவுக்கு தெரியுமா தெரியாதா? இப்பதான்டா காத்து வாக்குல அப்படியே மஞ்சுளாவுக்கு தெரியற மாதிரி அவங்க ஊருக்குள்ள பேசி விட்டுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா மஞ்சுளாவுக்கு தெரியும், அவ உன்னை தேடி வரவும் செய்வா. இங்க பாரு, வந்ததும் ஐயோ அம்மாமா எல்லாத்தையும் சொல்லு, நான் பொழைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் 48 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க, எனக்காக தான் இப்படி விஷம் குடிச்சான் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லணும், புரியுதா? ஏண்டா உண்மையிலே விஷம் குடிச்ச? ஆமாண்டா, ஆனா லைட்டா. லைட்டாவா? இங்க பாருடா, நம்ம மேல நம்பிக்கை வரணும், ஆனா நம்ம ப்ராடுங்கிறதும் தெரியக்கூடாது. அதுக்கு நம்ம உண்மையா இருக்கிற மாதிரியே இருக்கணும், இல்லாத மாதிரியே இருக்கணும். என்னடா சொல்ற? டேய் அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி இங்க பாரு, மஞ்சுளா தேடி வந்தா வரலனா? ஏய் வாய கழுவு, இப்பவும் அவ என்ன தேடி வரல. இவ்வளவு நாள் அவ பின்னாடி நான் சுத்தி எந்த பிரோஜனமும் கிடையாது. டேய் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் அவ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டேன்டா. இப்ப அதை என்னால திடீர்னு மாத்திக்க முடியாது. ரவி, உனக்கு தான் தெரியும்ல, நான் ஏதாவது ஒண்ணு நினைச்சேனா நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன். மஞ்சுளா விஷயத்திலயும் அதேதான். ஏய் உங்க அப்பாக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சா தோலை உரிச்சு போடுவாரு, பேசாம இரு. ஏய் சந்தோஷ், அரசல் புரசலா உங்க அப்பா காதுக்கு போச்சுனா? எங்க அப்பாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. வளவலன்னு பேசாத. மஞ்சு வந்தானா எப்படி பேசணும், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது சொதப்புன இங்க பாரு, அவளுக்காக ரிஸ்க் எடுத்து விஷத்தெல்லாம் குடிச்சிருக்கேன். இப்பவாது என் காதல் கை கூடணும், இல்ல? ஏய் கத்தாதடா, உன் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு இன்னும் என்னென்ன பாடு பட போறேனோ. அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, இப்பவே ஃபீல் பண்ணாத. சரிதான். ரவி, மஞ்சுளா கண்டிப்பா வருவாள்ல? அவ நீ ஒழுங்கா பேசிட்டு இருக்கும் போதே கண்டுக்கல. எனக்கு என்னமோ இப்ப அவ வந்தாலும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வருவான்னு தோணுது. அப்பாவியா? டேய் டேய், என்னடா குண்ட தூக்கி போடுற? எனக்கு என்னமோ அப்படிதான்டா தோணுது. ஏய் அவளுக்கு உன் மேல ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கூட வரலடா, அதான் உண்மை. அது எப்படிடா வராம இருக்கும்? எனக்கு என்ன அழகு இல்லையா இல்ல பணம் இல்லையா? ஒரு பொண்ணுக்கு தேவையானது இது மட்டும்தான். பையன் அழகா இருந்தா போதும், அவன் வசதியா இருந்தா போதும். அது ரெண்டுமே என்கிட்ட இருக்கும்போது என்ன எப்படிடா பிடிக்காம போகும்? ஏப்பா உன் கணக்கு தப்புப்பா, நீ நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் கிடையாது. ஏய் நான் நினைக்கிறதா நடக்கும். சரி ஓகே, இப்ப மஞ்சுளா அவங்க அப்பாவோட வந்தா அவளை லவ் பண்ண வைக்கிறது கஷ்டம்டா. அடப்பாவி, அவங்க அப்பா கூட வந்தாலும் லவ் பண்ண வைப்பியா? நான் தான் சொன்னேன்ல, நான் என்ன நினைச்சேனோ அதை முடிப்பேன்னு. சரியா போச்சு. சந்தோஷ், மஞ்சுளா மட்டும் தனியா வந்தா? தனியா வந்தா என் மேல காதலோட தான் வாரான்னு அர்த்தம். அடுத்து அவளை என் காதலுக்குள்ள கொண்டு வர்றது எப்படின்னு எனக்கு தெரியும். சரிதான். ஏய் மஞ்சுளா வரவே இல்லனா? வாய கழுவேண்டா, அவளுக்காக விஷத்தெல்லாம் குடிச்சிருக்க, அது எப்படிடா வராம இருப்பா? வருவா, கண்டிப்பா வருவா. வருவான்னு நினைக்கிற? ஏய் ஓகே ஓகே ஓகே, வருவா, பாப்போம். பார்க்கலாமா? மஞ்சுளா வருவாளா? சந்தோஷ் நினைக்கிறது நடக்குமா? அது மாதிரி மஞ்சுளா அவங்க அப்பாவோட வருவாளா இல்ல தனியா வருவாளா? என்ன நடக்கும் சார்? யாரோ வராங்கடா, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத, சொதப்பிராத. ஓகே ஓகே, நீ கண்ண முடிக்கோ. சார் யாரு? உள்ள வாங்க. அடடே, இந்த பொண்ணா? இவ மஞ்சுளாவோட ஃப்ரெண்ட் ஆச்சு. இவ எதுக்கு வந்திருக்கா? ஓகே ஓகே, இவகிட்டேவும் அப்படி இப்படி நிறைய கதை அளந்து விடுவோம், அப்பதான் இவ ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுவா. சார், சந்தோஷ் சார் எப்படி இருக்காங்க? நீங்க யாரு? நான் ஃப்ரெண்டு சார். ஐயோ சார், எதுக்கு அழுகுறீங்க சார்? என்ன சார் ஆச்சு? ஐயோ, அத ஏமா கேக்குற? ஏதோ ஒரு பொண்ணுக்காக இப்படி விஷத்தை சாப்பிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இன்னும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதுமா. தெரிஞ்சா போராடுற உயிரை ஒரேடியா போக வச்சிருவாங்க. அவ்வளோ மோசமானவங்கம்மா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும். இந்த படுபாவி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு பொண்ணுக்காக இப்படி விஷம் சாப்பிட்டு படுத்து, ஐயோ நான் என்னமா பண்ணுவேன்? இவங்க அப்பா வந்து கேட்ட நான் என்னத்த சொல்லுவேன்? சார், டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? டாக்டரா? 48 மணி நேரம் கெடு கொடுத்திருக்காங்கம்மா. 48 மணி நேரமா? ஆமாமா, அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க. ஆனா இவன் அரை உசுரா இருந்துகிட்டு மஞ்சு மஞ்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். மஞ்சுனா? ஆமாமா, அந்த புள்ளதான் லவ் பண்ற பொண்ணு. நானும் சந்தோஷம் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டுமா. ரொம்ப தைரியமா அவ்வளவு போல்டா இருக்கிறவன்.
யாருக்காகவும் ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட இறங்கி போக மாட்டான். அப்படிப்பட்டவன் அவன் லவ் பண்ற பொண்ணுக்காக உயிரை விடவே துணிஞ்சிருக்கானா? அந்த பொண்ணை எவ்வளவு விரும்பி இருப்பான். ஆனா அந்த பொண்ணுக்கு இத பத்தி எல்லாம் துளி கூட அக்கறை இல்ல. அதாம வேதனை. இவன் செத்தா கூட அந்த பொண்ணு வந்து பார்க்க மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்காக நெஞ்சில ஈரம் இல்லாத ஒரு ராட்சசிக்காக உயிரை விட துணிஞ்சிருக்கான். இந்த முட்டாள நான் என்ன சொல்ல? பயமா இருக்குமா? இவனோட அப்பாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது, ஐயோ வீடே ரெண்டா போயிடும். எவ்வளவு வசதியான பையன் தெரியுமா? ஏசி காத்திலே இருந்தவன் இப்ப இப்படி ஓசி விஷத்தால சாக போறானே. ஐயோ சார், அவரு பொழைக்க மாட்டாரா? அம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உழைக்கணும்னு நினைச்சுக்கோமா. இப்ப இப்ப இவன் லவ் பண்ற பொண்ணு மட்டும் வந்தான்னு நினைச்சுக்கோ, கண்டிப்பா எழுந்து உட்காந்துருவாமா. பாரு, அரை உசுர்லயும் மஞ்சு மஞ்சு இருந்தா புலம்பிக்கிட்டு இருக்கான். இவன் உசுறு போறோம் அந்த புள்ள கிட்ட இருக்குமா. அவ வந்தா பொழைச்சுக்குவான். அவளை கூப்பிடுவோன்னு பார்த்தா என்னால என் பேரால அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இத பத்தி அவகிட்ட எதுவுமே பேசாதன்னு சொல்லிட்டாமா. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. அட பாவி டேய், 1 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1 லட்சத்துக்கு நடிக்கிறியேடா. ஆனா என்னோட கெஸ் படி இவ மட்டும் நம்மள பார்க்க வர வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா மஞ்சுளா வந்திருப்பா. வெளிய நிப்பான்னு நினைக்கிறேன். இப்ப மட்டும் உள்ள வந்து நம்மள பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமே. மஞ்சு, ஏய் உள்ள வாடி. என்னது மஞ்சுவா? நினைச்சேன் அவ வந்திருப்பான்னு நினைச்சேன். தேவையில்லாம அவ ஃப்ரெண்டு இருக்கு என்ன பார்க்க வரா. டேய் சந்தோஷ், நீ நினைச்சது அப்படியே நடக்குதுடா. அதனால ஓவரா எதையும் பண்ணிடாம அப்படியே கேஸ்வலா இரு. இன்னைக்கு மஞ்சு நான் உன்னை லவ் பண்றேன்டான்னு சொல்ல வைக்கணும். கண்டிப்பா சொல்ல வைக்கணும். ஏய் வாடி, பார்க்கணும்னு வந்துட்டு ஏன் வெளியவே நிக்கிற? வா. அஜி, பேசுனதெல்லாம் கேட்டியா? கேட்டேன்டி. ஆமா தங்கச்சி, அண்ணா, என் ஃப்ரெண்டு உசுறு உன் கையில தாமா இருக்கு. அம்மா வந்து என்னன்னு பாரு. உனக்காக தான் விஷத்தையே சாப்பிட்டுட்டான். அவனால உன்னை பார்க்காம உன் கூட பேசாம இருக்க முடியாதுமா. இப்ப கூட டாக்டர் 48 மணி நேரம் சொல்லியும் உன் பேரதாமா புலம்பிக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ்மா வந்து நீ பேசு. நீ பேசுனா அவன் கொஞ்சம் எழுந்திருக்க வாய்ப்பு இருக்குமா. ப்ளீஸ்மா வாமா வா. என்னடி யோசிக்கிற? பயமா இருக்குடி. அப்பாக்கு தெரியாம வேற வந்திருக்கேன். அதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், சீரியஸா இருக்கான்னு சொன்னதோ போய் பார்க்கலாமான்னு கேட்டது நீ. எங்க வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏதாவது அவன் கிட்ட பேசணும்னா பேசு, இல்லாட்டி வா போகலாம். அது மஞ்சு மஞ்சு மஞ்சு. அடே சந்தோஷ், உன்னோட மஞ்சு வந்திருக்காடா. எழுந்துருடா, எழுந்துரு. மஞ்சு மஞ்சு அது சந்தோஷ். மஞ்சு மஞ்சு. சந்தோஷ். ஆஹா, எப்படியோ இவன் நினைச்சது நடக்குதுடோய். என்னைக்கு இவன் லவ் ஓகே ஆயிடும் நினைக்கிறேன். மஞ்சு மஞ்சு. சந்தோஷ் சந்தோஷ், இங்க பாரு, நான் தான் மஞ்சு வந்திருக்கேன். மஞ்சு. சந்தோஷ் சந்தோஷ். சந்தோஷ். மஞ்சு. அட பாவி, என்னமா ஆக்ட் பண்றான். டேய் நடிப்புல பிச்சை உதறடா. மஞ்சு மஞ்சு. சந்தோஷ், இப்போ ஓகேவா? மஞ்சு, நான் திரும்ப உன்னை பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. தேங்க்ஸ் மஞ்சு. உன்னை நான் பார்த்துட்டேன். இது போதும். உன் மனசுல நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு சந்தோஷம் போதும் மஞ்சு. இனி நான் செத்தாலும் சந்தோஷம். இனி நான் சந்தோஷமா சாகுவேன் மஞ்சு. சந்தோஷ். கண்டிப்பா சந்தோஷமா சாவேன். அட பாவி, விஷம் குடிச்சாதான்டா நீ சாகுறதுக்கு. சின்ன குழந்தைக்கு டானிக் குடுக்கற மாதிரி பிள்ளர்ல ஒரு எம்எல் குடிச்சிட்டு வந்து படுத்துட்டு என்னமா கதை விடுறான். சந்தோஷ். மஞ்சு, நீ என்ன பார்க்க வந்ததே சந்தோஷம். நீ போ, இனி நீ வீட்டுக்கு போ. நான் செத்தா என் ஆத்மா சாந்தி அடையும். நான் சந்தோஷமா சாவேன். நீ போ மஞ்சு, நீ போ. சந்தோஷ், உனக்கு என்ன இவ்வளவு பிடிக்குமா? இதுக்கு மேலையும் பிடிக்கும்டி. எத்தனை மாசம் உன் பின்னாடி என்ன நாய் மாதிரி சுத்த வச்ச. இனி நீ என் பின்னாடி நாய் மாதிரி சுத்துவ. சுத்த வைக்கிற. இவ்வளவு நாள் என்ன பார்த்தாலே சீத்தோன்னு சொன்ன நீ, இப்போ என் கைக்குள்ள உன் கை. உன் நிழல கூட தொடாதவன் உன் கைய புடிச்சிட்டேன்டி. இனி உன்னை என்னெல்லாம் பண்றேன்னு பாரு. சந்தோஷ். மஞ்சு மஞ்சு, நீதாமா என் உயிரு.
உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. என் பெத்த தாய்க்கு அப்புறம் நீதான் எனக்கு எல்லாமேவும். அப்படிப்பட்ட நீ எனக்கு இவ்வளவு பிடிக்குமான்னு கேட்டா நான் என்னமா பதில் சொல்ல முடியும்? சந்தோஷ், சாரி, இவ்வளவு நாள் உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷ், இனி உனக்கு ஒண்ணு செய்யாது. நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். சீக்கிரம் எழுந்து வா. ம். மஞ்சு, நீ வீட்டுக்கு போ. உங்க அப்பாக்கு தெரிஞ்சா உன்னதான் திட்டுவாங்க. நீ போமா, இனி நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ், நான் பாத்துக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் பேர் சொல்லியாவது கூப்பிட மாட்டியான்னு அந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ என் பக்கத்துல வந்து என் கைய பிடிச்சி ஆறுதல் சொல்லி போதுமா, இது போதும். இனி எனக்கு ஒண்ணு செய்யாது. நீ வீட்டுக்கு போ. நான் என் ஹெல்த் சரியானதும் உன்னை பார்க்க வரேன். உன்னை பார்க்க வரலாம்ல? வா சந்தோஷ். எமோஷனல் எமோஷனல் இந்த எமோஷனல் இருந்தா போதும். பொண்ணுங்களை ஈஸியா நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். சந்தோஷ் சாதிஸ்டடா. இனி நம்ம காட்டுல மழைதான். ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. உன் மேல சின்ன சந்தேகம் வந்தாலும் காய் துப்பிட்டு போவா. அதனால சொதப்பிடாதடா. மஞ்சு, நீ போமா, வீட்டுக்கு போ. நான் சீக்கிரம் உன்னை பார்க்க வரேன். சரி சந்தோஷ், உடம்ப பாத்துக்கோ. டேப்லெட்லாம் கரெக்டா எடுத்துக்கோ. சரிம்மா. நான் வரேன். ம். சந்தோஷ். மஞ்சு, சாரி மஞ்சு. உன் கைய பிடிச்சா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே நினைச்சு பிடிச்சிட்டேன். ஆனா மஞ்சு, நீ சொன்னா இந்த பிடிச்ச கைய எப்பவுமே விட மாட்டேன். எங்க அம்மா மேல சத்தியமா. சரி, போயிட்டு வரேன். ஏய், இந்த சிரிப்புக்கு அர்த்தம்? போயிட்டு வரேன் சந்தோஷ். பாடி. ஏய் மஞ்சு, உன்னோட சிரிப்புக்கு அர்த்தம்? மஞ்சு, சொல்லிட்டு போ. ஏய், சொல்லிட்டு போடி. மஞ்சு. டேய் என்னடா இப்படி ஆள கவுத்திட்ட? எமோஷனலுக்கு வேல்யூ அதிகம்டா. சரிதான், என்ன பண்ணா மஞ்சுவை உன் வலையில விழ வைக்கலான்னு கரெக்டா தட்டி தூக்கிட்ட. சந்தோஷ்டா. இனி என்ன, நாளைக்கே போய் பாத்துற வேண்டிதான். கூடாது. நாளைக்கே போய் பார்த்துட்டோம். அவ என்ன எதிர்பார்க்கவும் மாட்டா, மிஸ் பண்ணவும் மாட்டா. ஆனா இன்னொரு 4-5 நாள் கழிச்சு அவளை பார்க்க போனோம். அப்பதான் அந்த 4 நாளும் நான் எப்ப வருவேன்னு என்னை எதிர்பார்த்து என்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பா. அந்த டைம் நான் போய் நின்னேன்னு வச்சுக்கோ, அடுத்து நான் சொல்றதாண்டா கேப்பா. என்னை விட்டுட்டு போகவே மாட்டா. இனி நான் அவளை போகவும் விட மாட்டேன். சரிடா ராசா, ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. யார்கிட்டயும் தர்ம அடி வாங்காம, உங்க அப்பா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொடுத்துடாம, என்ன பண்ணணுமோ அதை நேக்கா பண்ணு. டேய். அப்புறம் இனி நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன்டா. என்ன இதோட விட்டுரு. ஏதா இருந்தாலும் இனி நீ பாத்துக்கோ, ஓகேவா? போடா டேய், போடா. இனி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ் நல்லவனா கெட்டவனா? மஞ்சுளாவை லவ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு மஞ்சுளாவும் சந்தோஷ் நமக்காக உயிரே விட துணிஞ்சிட்டான். அப்படா நம்மளையும் உயிரா பாத்துக்குவாங்கிற ஒரு நம்பிக்கையில மனசுல ஒரு சின்னதா ஆசையோட கிளம்பியிருக்கா. நான் சந்தோஷோட பிளான் மஞ்சுளா கூட சந்தோஷமா வாழ்றதா, அவளை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிறதா. என்ன நினைப்புல இருக்கான்? இவனோட காதல் எப்படிப்பட்டது? இனி மஞ்சுவோட நிலைமை. சரி ஓகே, வாங்க என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். மஞ்சுளா சந்தோஷ ஹாஸ்பிட்டல்ல இருந்து போய் பார்த்துட்டு வந்து 4 நாள் ஆயிடுச்சுங்க. 4 நாளா மஞ்சுளாவுக்கு சந்தோஷ்க்கு இப்ப சரியா இருக்குமா? அவன் வீட்டுக்கு போயிருப்பானா? எப்படி இருப்பான்? இதே நினைப்புதாங்க. வீட்டுல எப்பவுமே அம்மா கூட அப்பா கூட தங்கச்சி கூட விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள சுத்தி வர்ற மஞ்சுளா இப்ப ஒரே இடத்துல உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டரே 48 மணி நேரம் கழிச்சுதான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சந்தோஷ் நாம கூப்பிட்டதும் எப்படி கண் முழிச்சு பார்த்தா மஞ்சு நம்ம பேரை சொல்லிக்கிட்டு இருந்தான். ஐயோ, 4 நாளா இதையே யோசித்து ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. முந்தியெல்லாம் அவனை நினைச்சதே கிடையாது. அவனை பார்த்தாலே அவ்வளவு கோபம் வரும். அதை விட பயமா இருக்கும். ஆனா இப்ப அவனை நினைக்கிறேனா? இல்ல வேண்டாம், இதெல்லாம் தப்பு. அப்பா அம்மா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நாம, அதுவும் சந்தோஷ் வந்து இல்ல இப்போதைக்கு எதையுமே யோசிக்க வேண்டாம். அம்மா கிட்ட போய் பேசலாம். மா, வாடி உன்னதான் கூப்பிடணும்னு நினைச்சேன். என்னம்மா? போடி, கடையில போய் 4 முட்டை வாங்கிட்டு வா. போடி, மொத்தமா மார்க்கெட்ல வாங்க மறந்துட்டேன். புளிக்குழம்பு வச்சிருக்கேன். உங்க அப்பாக்கு முட்டையா வச்சாதான் பிடிக்கும்.
போடி மதியம் சாப்பிட வரவங்கள அவிச்சு வைக்க. அவ என்னமா பண்றா? அந்த கழுத டிவியை பார்த்துட்டு எழுந்திருக்க மாட்டேங்கிறாடி. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. எல்லார் வீட்லயும் ரெண்டாவது பிள்ளைய தான் கடைக்கு போ, அங்க போ, இங்க போம்பாங்க. இந்த வீட்ல மட்டும் நான் தான் வேலை பாக்குறேன். அதனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். போடி போ, கடான்னு போயிட்டு வா. ரூம்லயே இருந்திருக்கலாமா? போடி, போயிட்டு வாரேன். ஏய், பர்ஸ்ல காசு இருக்கு, எடுத்துட்டு போ. நான் 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்குவேன். ஏ கழுத, வாங்கிக்கவேமா? இதுக்காகவே கடைக்கு ஓடுறது. ஆனா போக மாட்டேன்னு வேணுங்கனே பகுமானத்துக்கு சொல்றது கழுத. இந்த காலேஜ் லீவுன்னு வீட்ல இருந்தா இப்படிதான் கடைக்கு போ, அதை செய், இதை செய் சொல்றது. செப்பல் போட மறந்து வந்துட்டோம். கால் இப்படி சுடுது. ஏய் மஞ்சு, அடடா, இன்னைக்குதான் அவளை பார்க்கலான்னு வந்தேன். வந்ததுமே பார்த்துட்டோமே. கூப்பிட்டு பேசினா திட்டுவாளா? கூப்பிட்டு பார்க்கலாம். நம்ம விட்ட 4 நாள் கேப்பு, கண்டிப்பா அவ மனசு நம்மள தேடி இருக்கோம். ஐயோ போறா. மஞ்சு. சந்தோஷ். ஹாய் மஞ்சு. சந்தோஷ், நீ இப்ப ஓகேவா? வீட்டுக்கு எப்ப போன ஹாஸ்பிடல்ல இருந்து? மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்துக்கறியா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாரி மஞ்சு, அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. ஐயோ அதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி நல்லபடியா வரணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சந்தோஷ், இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை பார்க்காத, புரியுதா? நீ சொல்லிட்டல, கண்டிப்பா கேப்பேன். காலேஜ் எப்போ? 2 நாள் லீவு. ஓ ஓகே ஓகே. ஏன் கேக்குற? இல்ல, காலேஜுக்கு போனதா உன்னை டெய்லி பார்க்க முடியும். மஞ்சு சிரிக்கிற, அப்பனா நான் உன்னை டெய்லி பார்க்க வரலாமா? சந்தோஷ், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா சும்மா ஃப்ரெண்டா பேசிக்கலாம். ஓகே மஞ்சு, ஆனா எப்பவுமே நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சொன்ன மாதிரி உன்னோட கைய விட மாட்டேன். நீ எப்பவும் எனக்கு சொந்தமானவ. ஏ மஞ்சு. பை, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எப்போ? தெரியல. மஞ்சு. அடடா, என்ன ஒரு மாற்றம். ஃப்ரெண்டா? பேச்சுக்கு சொல்றியோ, ஆனா உன் மனசு என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. மஞ்சு, இதுக்காக எத்தனை மாசம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனி பாரு, அடுத்து நீ என்ன சுத்தி சுத்தி வருவ. நீ என்கிட்ட பேசணும், இப்படி பழகணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு உன்கிட்ட நான் கெஞ்சினேன். அதே இது திரும்ப நீ எனக்கு கெஞ்ச வைக்கிற. நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்கங்கிற எண்ணம் பொண்ணுங்களுக்கு வரும்போது அவங்க கிட்ட பேசுறதுல தப்பு இல்லைங்கிற எண்ணமும் வந்துருது. அதைத்தான் இப்ப மஞ்சுளாவும் செய்யறா. ஆனா இது சரியா? இவங்களோட பேச்சு பழக்கம் நாளுக்கு நாள் அப்படியே கூடிக்கிட்டே போச்சு. முந்தியெல்லாம் காலேஜுக்கு போகும்போது சந்தோஷ பார்த்தா கோபப்படுற மஞ்சுளா இப்ப சந்தோஷம் எப்ப பாப்போன்னு எதிர்பார்க்கிற அளவு மாறி போச்சு. இப்படியே 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் கழிச்சு. மஞ்சு, என்ன சாப்பிடுற? சந்தோஷ், எனக்கு எதுவும் வேண்டாம். ஓய், காஃபி ஷாப்க்கு வந்து எதுவும் வேண்டாங்கிற? இது காஃபி ஷாப் மட்டும் இல்ல, நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும். பீஸா, பர்கர், இந்த மாதிரி. உனக்கு என்ன பிடிக்கும்? இல்ல எனக்கு வேண்டாம். என்னாச்சு? இல்ல, கொஞ்சம் பயமா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வீட்டை விட்டு நான் வெளியே, அதுவும் உன் கூட வந்தது. அப்பாட்ட காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு உன் கூட காஃபி ஷாப் வந்திருக்கேனா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி. ஏய், ஜஸ்ட் பேசிட்டு போலான்னு வந்தோம், இதுக்கு ஏன் பயப்படுற? இல்ல சந்தோஷ், இதான் அப்படி ஃபர்ஸ்ட் டைம்னு. நோ ப்ராப்ளம், பயப்படவே பயப்படாத. இது ஊருக்கு வெளியே இருக்கிற காஃபி ஷாப் தான். உங்க வீட்டு சைடோ இல்ல யாருமே நம்மள பார்க்க மாட்டாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. நம்ம ஊருக்குள்ளேனாலும் ஒண்ணும் கிடையாது, யார் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். இப்படி ஊருக்கு வெளியே ரொம்ப தூரமா வந்திருக்கோமா, அதான் சந்தோஷ் ஒரு மாதிரி இருக்கு. சந்தோஷ், வா நம்ம போயிடலாம். ஏய், என்ன பேசுற? சும்மா பயப்படாத. சரி ஓகே, உனக்கு பிடிக்கலனா நான் கம்பேர் பண்ணல. இங்க வந்ததுக்கு ஜஸ்ட் காஃபியாவது குடிச்சிட்டு போலாமே. எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. சரி ஓகே, உனக்கு வேண்டானா வா கிளம்பலாம். இருக்கட்டும் சந்தோஷ், காஃபி குடிச்சிட்டே போலாம். ஓகேமா. இவ்வளவு தூரம் உன்னை கூட்டிட்டு வந்தது காஃபி குடிச்சிட்டு அப்படியே போலான்னு நினைக்கிறியா? எதுக்காக இத்தனை மாசம் உன் பின்னாடியே நான் சுத்தி சுத்தி வந்தேனோ அது இன்னைக்கு நடக்க போகுது. வெயிட்டர்ட்ட சொல்லிட்டேன், காஃபி கொண்டு வந்ததும் கொஞ்சம் சூடா இருக்கும், பொறுத்துக்கோ. ஏன்னா இது பழைய பிளான் தான், ஏகப்பட்ட சினிமால பாத்துட்டோம். இருந்தாலும் வேற வழி இல்ல. உன்னை தனியா கூட்டிட்டு ரூம்ல ஸ்டே பண்ணணும், அதுக்கு இது மட்டும் தான் வழி. வெயிட்டர் வந்துட்டான். சார், காஃபி? யா, எஸ் எஸ். அங்க ஒரு கப், இங்க ஒரு கப் வச்சிடுங்க. ஓகே சார். மேம், சாரி மேம். நான் நினைச்சது அப்படியே நடந்துருச்சு. ஐயோ, நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் டேய், என்னடா என்ன வேலை பார்த்த? சாரி சார், காஃபி வைக்கும் போது தெரியாம உங்க மேல. என்னடா என்ன வேலை பாக்குற? ஓ ஓனர் கூப்பிடு போ. இன்னைக்கு உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். சந்தோஷ், அதெல்லாம் வேண்டாம்.
நீ சும்மா இரு மஞ்சு. சூட காஃபிய மேல கொட்டி இருக்கான், பேசாமலாம் போக முடியாது. வேண்டாம் சந்தோஷ். சார் சாரி சார், கை ஸ்லிப் ஆகி ப்ளீஸ் சார், சாரி சார். நானே இந்த வேலைக்கு கஷ்டப்பட்டு சேர்ந்தேன். ப்ளீஸ் சார், எதையும் சொல்லிடாதீங்க சார். நான் வேணா நம்ம ஹோட்டல்ல ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ப்ளீஸ் சார், க்ளீன் பண்ணிக்கோங்க சார். ப்ளீஸ் சார், இதை பெருசுப்படுத்தாதீங்க. ஏய் என்னடா பேசுற? இதெல்லாம் ஒரு சொல்யூஷனாடா? மேல கொட்டி ட்ரெஸ் எல்லாம் வீணாக்கி. சார் சாரி சார், ப்ளீஸ் கத்தாதீங்க சார். ப்ளீஸ் சார். சந்தோஷ் வேண்டாம், விட்டு. கோபப்படாத. சார் ப்ளீஸ் சார். மஞ்சு காஃபி ரொம்ப சூடா. இல்ல ஒண்ணு இல்ல, நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். போலாம் சந்தோஷ். ஏய் இப்படியே எப்படி போக முடியும்? சார் வாங்க சார், ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நான் தானே சார் தப்பு பண்ணேன், நானே. ப்ளீஸ் சார். போடா போ, ரூம் கீ எடுத்துட்டு வா. ஓகே சார். ஏய் ரூம் நீட்டா நல்லா சுத்தமா இருக்கும்ல? சார் விஐபி தங்குற ரூம் சார். நீங்க என்னோட அண்ணன் சொல்லி என் ஓனர்ட்ட பேசி நான் ரூமை கொடுக்குறேன் சார். ஒரு 1 ஹவர்ல கிளம்பிட்டீங்கன்னா ஓகே. 1 ஹவர் இருக்குடா, 5 நிமிஷம் தான். க்ளீன் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் போ. ஓகே சார். சந்தோஷ் எதுக்கு ரூம் எல்லாம்? மஞ்சு என்ன பேசுற? ட்ரெஸ் ஃபுல்லா காஃபி. காஃபி கரை போக வேற செய்யாது. அதை க்ளீன் பண்ண வேண்டாமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ ஜஸ்ட் ரூம்ல வந்து ட்ரெஸ் மட்டும் க்ளீன் பண்ணிக்கோ. அப்புறம் ஈரமா இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம போகிற வழியில பைக்ல தானே ஈரம் காஞ்சிக்கிடும். இல்ல சந்தோஷ். வாமா, இப்படியே எப்படி ரோட்ல போக முடியும்? சும்மா தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணிக்கோ. இல்ல அது வந்து. வா மஞ்சு, நான் தான் கூட இருக்கேன்ல. சரி ஓகே. இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்லே சொன்னேன். ஒரு சில பொண்ணுங்க வாழ்க்கையில நமக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வேண்டாம், நாம ஒதுங்கியே போவோம், நாமளா இருப்போம் அப்படிலாம் நினைச்சாலும் இந்த பிரச்சனை நமக்குனே வந்த மாதிரி தேடி தேடி வரும். அதுதாங்க நம்ம மஞ்சுளா வாழ்க்கையிலயும். சந்தோஷ் மாசக்கணக்கா பின்னாடியே சுத்தி நீ இல்லாட்டி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி விஷம்லாம் சாப்பிட்டு நடிச்சது எல்லாம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காகன்னு. ஒரு பொண்ணை புடிச்சிட்டா அவங்கள கம்பேர் பண்றதை விட இந்த மாதிரி காதல்ங்கிற வலையில ஈஸியா நாம நினைச்சதை சாதிச்சுக்கலாம் நினைக்கிற பசங்க இன்னும் இருக்கதாங்க செய்யறாங்க. இப்ப இந்த சந்தோஷ் நினைச்சது நடக்குமா? மஞ்சுவோட வாழ்க்கை வாங்க என்னாக போகுதுன்னு பாத்திரலாம். சார் ரூம் ஓகேவா? ஓகே ஓகே, நல்லா நீட்டா சூப்பரா தான் இருக்கு. இங்க இருந்து கிளம்பலாம். சார் 1 ஹவர் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது சார். டேய் நான் 5 நிமிஷத்துல வந்து வேண்டா, நீ முத வெளியே போ. ஓகே சார். சார் ஓகேவா? சூப்பரா அழகா பண்ணுன. உன்னோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் பேசின காசை விட கூட 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஓகே சார். இங்க பாரு, 1 ஹவர் இந்த ரூம்ல யாரும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே ஓகே, போ 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 போ. மஞ்சு, சந்தோஷ் ரொம்ப நல்ல பையனா நடந்துக்கோடா. அப்பதான் பொண்ணுங்களுக்கு மனசு இறங்கும். மஞ்சு சந்தோஷ் வா போலாம். ஏய் நான் தான் இருக்கேன்ல. அச்சோ இங்க பாரு, ட்ரெஸ் ஃபுல்லா எப்படி பாழாயிடுச்சு பாரு. இருக்கட்டும், நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். என்னாச்சு மஞ்சு? சந்தோஷ் அது ஒண்ணு இல்ல, நான் ட்ரெஸ் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வெளியே வெயிட் பண்ணு, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். மஞ்சு உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சந்தோஷ் ஏன் என்ன பார்த்து பயப்படுற? இங்க பாரு, லைஃப் லாங் நான் உன் கூட இருக்க போறவன். என்ன பார்த்து நீ இவ்வளவு பயம்? மஞ்சு நீ என்ன நம்புறே இல்ல? சந்தோஷ் நீ என்ன லவ் பண்றே இல்ல? அது மஞ்சு என்ன லவ் பண்றே இல்ல? அப்ப நான் ஏன் பயப்படுற? இல்ல அது வந்து. ரிலாக்ஸா இரு. இங்க வா. சந்தோஷ் முத உட்காரு. இப்போ ஓகே. இங்க பாரு, ரிலாக்ஸா இரு. சரி ஓகே சந்தோஷ், வீட்டுக்கு போலாமா? ஏய் என்ன நீ வீட்டுக்கு போலாங்கிற? மஞ்சு நீ எவ்வளவு அழகு தெரியுமா? உன் பேருக்கு ஏத்த மாதிரி அப்படியே மஞ்ச கிழங்குதான். சந்தோஷ் என்ன கையை தட்டி விடுற? நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், மறந்துடாத. இருக்கட்டும், அதுக்காக தொட்டெல்லாம் பேசிக்கிட்டு. ஏய் அப்பனா நீ என்ன நம்பலையா? என் மேல நம்பிக்கை இல்லாம தான் என்ன லவ் பண்றியா? அப்படிலாம் இல்ல. அப்பனா என்ன? இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்ன தனியா பேசுற வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. நமக்கு ஏதோ லக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணு லக் கிடையாது. சந்தோஷ் கையெடு. ஏய் மஞ்சு என்ன கைய தட்டி விடுற? இங்க பாரு, நம்ம 2 பேரும் மனசார லவ் பண்றோம், சீக்கிரத்துல கல்யாணமும் பண்ணிக்க போறோம். அதனால இதெல்லாம். சந்தோஷ் மஞ்சு நீ என்ன நம்பலையா? எப்பவும் நீ தான் என் உசுறு. எனக்காக உசுரை கொடுக்கவே துணிஞ்சேன். என்ன நீ என்ன சந்தேகப்படுற மாதிரியே இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன். நீதானே எனக்கு எல்லாம். சந்தோஷ் ப்ளீஸ் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நாம இங்க இருந்து கிளம்பலாம். மஞ்சு சந்தோஷ் என்ன? இங்க பாரு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. நான் தானே உன கல்யாணம் பண்ணிக்க போறேன், பின்ன என்ன? சந்தோஷ் என்ன பேசுற நீ? நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏய் சந்தோஷ் இங்க பாரு,
சும்மா ஜஸ்ட் உன்கிட்ட இப்படி பேசதான் போறேன். நீ ஏன் பயப்படுற? இல்லடா வேண்டாம் சந்தோஷ், என் பக்கத்துல வராத. நீ பண்றது எதுவும் சரியில்லை. ஏய், நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இல்ல சந்தோஷ், அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். சந்தோஷ். என்ன மீறி நீ வெளியே போக முடியாது. இங்க பார், உனக்கு என்ன என் மேல நம்பிக்கை இல்லையா? லவ் பண்ணா போதாது, லவ் பண்ற பையன் மேல நம்பிக்கை வேணும். அதனால மஞ்சு சந்தோஷ் கிட்ட இருந்து தப்பிப்பாளா? சந்தோஷ் இப்படி பண்றதுலாம் சரியா? ஒரு பொண்ணு நம்பினா நம்பிக்கைய காப்பாத்தணும். ஆனா நீ என்ன நம்புறீலன்னு கேட்டு அந்த பொண்ணை என்னைக்கு மிஸ்யூஸ் பண்ண கூடாது. லவ்வ வர வச்சதும் வலுக்கட்டாயம். இப்ப சந்தோஷ் பண்றது அதை விட ரொம்ப மோசம். இப்போ இந்த பிரச்சனையில இருந்து மஞ்சுளாவால வெளியே வர முடியுமா? இனி மஞ்சுளாவோட நிலைமை இனி பார்க்க முடியாது. ஆனா நாளைக்கு பாத்திரலாம். ஓகேங்களா? பார்ட் 3 ஃபைனல் எபிசோடா நாளைக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரியை முடிச்சிருவோம். நாளைக்கு என்ன நடக்கும், இந்த ஷார்ட் ஸ்டோரியோட எண்டிங் எப்படி இருக்கும் உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், இனி நாளைக்கு பார்க்கலாம். இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்.